எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊரில் இருந்து வந்த முருங்கைக்காயை வச்சு எங்கள் ஊர் ஸ்டைலில் சூப்பரான சைடிஷ் தான் பார்க்க போகிறீங்க. இந்த டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் மாசித்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் மாசித்தூள் சேர்த்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாசித்தூள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற 50 கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப பொரியணுன்னு தேவையில்லை, கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். அடுத்து இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். எங்கள் ஊரில் இந்த தொனக்கறிக்கு நாங்கள் மாசி சேர்த்து தான் செய்வோம். உங்களுக்கு மாசி பிடிக்காது இல்லைன்னா மாசி கிடைக்கலன்னா நீங்கள் மாசி ஸ்கிப் பண்ணிவிட்டு செய்யலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது மசாலா எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு பெரிய சைஸ் முருங்கைக்காயில் 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் முழுசாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். பட் ஊர்லேருந்து வரும்போதே கட் பண்ணி தான் வந்துச்சு, ஸோ அதனால தான் காமிக்க முடியல. பாருங்கள், முருங்கைக்காய் இந்த அளவுக்கு தடிமனாக தான் இருந்துச்சு. ஸோ இதோட சென்டரில் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது மசாலா எல்லாமே உள்ளே போகும். முருங்கைக்காயை சென்டரில் ஃபுல்லாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி முக்கால்வாசியாக கட் பண்ணும்போது மசாலாவும் உள்ளே இறங்கும், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது முருங்கைக்காய் எல்லாத்தையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். ஸோ நான் எந்த முருங்கைக்காய் டிஷ் செய்கிறதா இருந்தாலும் சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணி தான் செய்வேன். இப்போ முருங்கைக்காய் எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு மிளகாத்தூள் சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாயோட காரம் தான். ஸோ பச்சை மிளகாய் சேர்த்தா தான் நம்ம டிஷ் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போது இதை மூடி போட்டு வேக வச்சுக்கிடலாம். இப்போது நல்ல மணம் வருது. மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த டிஷ் வந்து ஒயிட் ரைஸ் வித் மீன் குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் மீன் குழம்பும் சேர்த்து செய்கிறதுனால இதை கொஞ்சம் ட்ரையாக தான் வச்சுருக்கேன். இதுவே நீங்கள் தனியாக குக் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. இதில் நம்ம மாசித்தூள் சேர்த்துருக்கிறதுனால சாப்பிடும்போது நான்வெஜ் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது இதில் கோகோனட் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கோகோனட்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம், பட் அதை விட தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வந்து வாயு ட்ரபிள் பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால சில பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி வந்து பூண்டு சேர்க்க போகிறேன். ஒரு 5-6 பல் பூண்டை வந்து நான் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேர்க்கும்போது வாயு பிரச்சனை எதுவும் வராது. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். பூண்டு சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா வந்து இந்த ஹீட்லேயே வந்து பூண்டு சீக்கிரமாகவே வெந்துடும். வாயு பிரச்சனை உள்ளவங்க எந்த டிஷ் செஞ்சாலும் அதில் 4-5 பல் பூண்டு சேர்த்து செய்யும்போது வாயு பிரச்சனை எதுவும் வராது. ஸோ சாப்பிட்றதுக்கும் அது நல்லா இருக்கும். இப்போது முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதுக்கு மேலே விட்டோன்னா தனித்தனியாக கலந்து வந்துடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த பதம் சரியானது. ஸோ அதனால் இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது எங்கள் ஊர் ஸ்டைலில் அருமையான முருங்கைக்காய் தீயல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.